ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துகிட்ருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய நாட்கள் சாதாரண நாட்கள் கிடையாது. கிரகங்களிடையே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வரக்கூடிய நாட்கள். ஸோ புரட்டாசியுடைய கடைசி நாட்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்டதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு கடைசியாக வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எச்சரிக்கையானதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ உங்களுக்கான எச்சரிக்கையானதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட லைஃப்பில் எல்லாமே நடக்கும். அந்த வகையில் புரட்டாசியுடைய 2025 கடைசியாக இரட்டை ராஜயோகம் நிகழப்போகுது. இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஜாக்பாட் அடிக்க போகுது. அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிதுனம் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடப்பு 2025 ஆண்டில் எண்ணற்ற இந்து பண்டிகைகளும் சிறப்பு கிரகநிலை மாற்றங்களும் நிகழ இருக்கிறது. குறிப்பாக குரு மற்றும் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி இரட்டை ராஜயோகத்தை உண்டாக்குவதாக இருக்குது. மிதுனம் கடகம் இதிலெல்லாம் தான் கிரகங்கள் நிறைய சேரப்போகுது. இதனால் எல்லா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அளிக்க இருப்பதாகவும் பணவரவை அதிகரிப்ப இருப்பதாகவும் நிபுணர்கள் ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க. ஆக்சுவலி ஜோதிட ரீதியாக இந்த புரட்டாசி மாதம் மிகவும் சுபிட்சமான ஒரு மாதமாக கருதப்படுது. அதுலேயும் குறிப்பாக நடப்பு 2025 ஆண்டின் இந்த புரட்டாசி மாதமானது சிறப்பு மிக்க ஒரு ஆன்மீக மாதமாகவும் கருதப்படுது. இந்த மாதத்தில் கடக ராசியில் குரு, விருச்சக ராசியில் செவ்வாய் கிரகங்கள் குடியேறுது. ஸோ சூரியன் துலாம் ராசிலும் புதன் துலாம் மற்றும் விருச்சக ராசிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க. குரு பயிற்சியோடு நிகழக்கூடிய இந்த மங்களகரமான கிரகநிலை மாற்றங்கள் எல்லா ராசினர் வாழ்க்கையிலுடைய நிலையை உயர்த்துவதாகவும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதாகவும் அமையுது. அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக உங்களுக்கு இந்த கிரகங்களால் கடைசியாக வரக்கூடிய நாட்கள் பிரச்சனைகள் தீருமா தீராதாங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல கடைசியாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் கடந்த சில தினங்களாக காணப்பட்ட பிரச்சனைகள் இப்போ முடிவுக்கு வரும். தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் நீங்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக குடும்ப பிரச்சனைகள் தீரும். அதே நேரம் தொழில் கூட்டாமையில் காணப்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். அந்த வகையில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது. தீபாவளிக்கு தொடங்கி உங்கள் ராசினருக்கு நிதிநிலை சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் காணப்படக்கூடிய போதுமான அளவு வருமானம் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள் எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரும். திருமண வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்க போகுது. இந்த சூழ்நிலையை கரெக்டாக சாதகமாக உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பயன்படுத்திக்கோங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுனம் ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் கவனமாக செயல்பட வேண்டும். தைரிய வீரிய பராக்கிரமக்காரகரான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வகையில் செலவு அதிகரிக்கும்.
விரயம் உண்டாகும். திட்டமிட்ட வேலைகள் தள்ளி போகும். இருந்தாலும் 5வது இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உறவினர்கள் உதவிக்காக உங்களை தேடி வரக்கூடிய நிலை இருக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 3வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்குவார். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்பால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். இழுபறியான விவகாரங்கள் முடிவுக்கு வரும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. எதிர்பார்த்ததை அடைவீங்க. வாங்க நினைத்த இடத்தை வாங்குவீங்க. செல்வாக்கு உயரும். தொழில் முன்னேற்றம் பெறும். பணியாளர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களை பற்றி மற்றவர்கள் புறம் பேசக்கூடிய நிலை ஏற்படும். ஸோ செயல்களில் கவனம் தேவை. யாரையும் பகைக்க வேண்டாம். புதியவர்களை முழுமையாக நம்பவும் வேண்டாம். உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கான பரிகாரம் பகவதி அம்மனை வழிபாடு செய்யுங்க. சங்கடங்கள் விலகும். அப்புறம் திருவாதிரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இயல்பாகவே பெற்ற உங்களுக்கு இனி நாட்கள் யோகமாக இருக்கும். யோகக்காரகன் ராகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வருவாய் அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்கள் திறமையை வெளிப்படுத்துவார். மற்றவர்கள் மத்தியில் செல்வாக்கோடு வாழ்ந்திடக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவார். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய குரு 5, 7, 9ஆம் இடங்களில் பார்ப்பதால் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகள் நல்ல அக்கறை கூடும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் சாதகமான நிலை ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். புதிய இடம் வீடு வாங்கிடக்கூடிய நிலை சிலருக்கு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். விஐபிகள் ஆதரவு கிடைக்கும். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த வேலைகள் நடந்தேறும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். சூரியன் 4வது இடத்துல சஞ்சரிப்பதால் எதிரிகள் பற்றி ஒரு அச்சம் உள்ளுக்குள் இருக்கும். ஸோ குரு பார்வைகளால் அவற்றிலிருந்து விடுபடுவீங்க. சஸ்திரு ஜெயஸ்தானத்தை குரு பார்ப்பதால் எதிர்ப்புகள் விலகும். மனதில் இருந்த பயம் போகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பரிகாரம் தில்லைக்காளியை வழிபாடு செய்திங்கன்னா வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். நெக்ஸ்ட்டு புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலும் நன்மை தீமைகளிலிருந்து எச்சரிக்கையாக செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் நன்மையாக இருக்கும். ஞானக்காரகன் மங்களக்காரகன் குரு வரை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து 5, 7, 9 இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் எதிர்ப்புகள் அகலும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வம்பு வழக்குகள் சாதகமாகும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்கள் வேலைகளை முடித்து கொள்வீங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது ஈஸியாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். ஸோ நீங்கள் பரிகாரமாக ஆலங்குடி குருவை வழிபாடு செய்யணும். அனைத்து தடைகளும் விலகும். ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ இதுன்னு ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி.